அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். யார் என்ன சொன்னாலும் 26ல் சீமானுடைய ஆட்டம் தான் அப்படின்றத ரொம்பவே உறுதியாக பார்த்தீங்கன்னா ஜோதிடர் பாபு அவர்கள் தற்போது ஒரு நேர்காணலில் பேசியிருக்காரு. இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் தான் பார்த்தீங்கன்னா பாபு. இவர் ஒரு வித்தியாசமான ஜோதிடம் சொல்லும் முறையினால தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே பிரபலமாகவும் மாறி இருக்காரு. இவரோட வீடியோக்களை யூடியூப்ல பார்க்கறதுக்கு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க. ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருக்க அனைவருமே பார்த்தீங்கன்னா ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்கிறத தான் கேட்டு நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் பாபு சொன்னால் ரொம்பவே சரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மனநிலைமையில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு ஏற்ற மாதிரியே மக்களுடைய நம்பிக்கையை வீணடிக்காத மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்குதோ அவை அனைத்தையுமே கிரகங்கள் மூலமாக கணிச்சு ரொம்பவே சரியாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு ஜோதிடர் பாபு அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து ஜோதிடர் பாபு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கையே கிடையாது, இதுவும் ஒரு சயின்ஸ் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு நீங்க எவ்வளவு மரியாதை தரீங்களோ அதே மாதிரி ஜோதிடம் பார்க்குற நாங்களும் ஒரு சயின்டிஸ்ட் தான் அப்படின்னும் கிரகங்களை வச்சு ஒருத்தருடைய வாழ்க்கையை கணக்கு போட்டு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இனிமேல் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத விலாவாரியாக நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஜோதிடர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இது வெறும் சாமி மூட நம்பிக்கை அப்படின்றத தாண்டி இது ஒரு சயின்ஸ் அப்படின்ற காரணத்தால சாமி மேல நம்பிக்கை இல்லாதவங்க கூட பாத்தீங்கன்னா ஜோசியத்து மேல பெரிதளவு நம்பிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில ஜோதிடர் பாபு அவர்கள் சீமானுடைய கிரகங்களை கணிச்சு அவருக்கு அரசியல்ல என்னென்ன ஆதாயங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பல வீடியோக்களாக வெளியிட்டிருக்காரு. இப்படி ஏகப்பட்ட வீடியோக்கள் வெளியிட்டது மட்டும் இல்லாம சீமான் 1% வாக்கு வங்கி வாங்கும்போது சீமானுக்கு ஆளுமை பெருகுது அப்படின்றத சொல்லியிருந்தாரு ஜோதிடர் பாபு. அதற்கு பிறகு 7% வாக்கு வங்கி வாங்கும்போது 7% வாக்கு வங்கி வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த முறை சீமானுடைய ஆளுமை 2 மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சீமானுடைய கிரகங்களை வச்சு ஜோதிடர் பாபு சொல்லிய நிறைய விஷயங்கள் நடந்த ஒரு காரணத்தினால நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ஜோதிடர் பாபு சொன்னாலே நடக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்திருக்காங்க. இப்படிதான் இந்த ஒரு நேர்காணலையும் ஜோதிடர் பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் சரி 26 பொறுத்த வரைக்கும் சீமானுடைய ஆட்டம் தான் அப்படின்னும் 26 தேர்தலில் சீமான் இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை சந்திக்க போறாரு அப்படின்றத ஜோதிடர் பாபு பாத்தீங்கன்னா ரொம்பவே உறுதியாகவும் சொல்லியிருக்காரு. இப்படி ஜோதிடர் பாபு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இணையத்தில் ரொம்ப வேகமாக பரவி ட்விட்டர் முழுக்க பாத்தீங்கன்னா மக்கள் அனைவருமே ஜோதிடர் பாபு சொல்லிட்டாரு, இது நடக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை 100% கூட மாறும் அப்படின்னு கமெண்ட்ஸ்லயும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமானுக்கு சாதகமா இல்லாதவங்க கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு தான் இந்த வாட்டி ஆளுமை பெருகுது அப்படின்னும் ஜோதிடர் பாபு சொல்லிட்டாரு, நிச்சயமாக அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே ஜோதிடர் பாபு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த முறை 26 தேர்தலில் சீமான் ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னா உங்க மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னும், ஜோதிடர் பாபு அவர்கள் கணிக்கிற எல்லா விஷயமே நடக்குது அப்படின்னா மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.